11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாய், கர்த்தர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய வீடு அல்லது நம்முடைய சபை காணப்பட வேண்டும். ஆமே, நாம் ஒருமித்து கூடுகிற இடம் என்பது அங்கே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்மில் தங்கும்படிக்கு நம்முடைய சரீரம் அதற்கு ஏற்ற இடமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தேவன் உலாவும்படிக்கு நம்முடைய குடும்பம் தேவன் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. சபை, ஆமென், தேவன் உலாவுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாய் நாம் கூடி வருகிற சபை காணப்பட வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடம், தேவன் உலாவுகிற இடம், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எசேக்கியேல் 37வது அதிகாரத்தின் 27, 28 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். 28வது வசனம், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் என் பரிசுத்த, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலம் பரிசுத்தம் உள்ளது. அவர்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம். பாருங்கள், சகைவை பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து சகையிட்ட சொல்றார், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல வந்து தங்க வேணும் அப்படின்னு சொல்றார். சொன்னதும் சகையு வேகமா இறங்குறான். வேகமா இறங்கி அழைச்சிட்டு வீட்டுக்கிட்ட போனதும் சகையு நின்று அப்படிதான் இருக்கும். சகையு நின்றுட்டு சொல்றான், ஆண்டவரே, நான் வீட்டுல அநியாயமா கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கினா அதை நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன். ஏன் இந்த உணர்வு வந்துச்சு சகையுக்கு? ஆண்டவர் ஏதாவது சொன்னார் அவன்கிட்ட? சகையோ வீட்டுக்குள்ள அதை வச்சிருக்க, இதை வச்சிருக்கிற, நான் வரமாட்டேன் ஏதாவது சொன்னாரா? இல்ல. அப்படி இருக்க ஏன் அவனுக்குள்ள இந்த உணர்வு வந்துச்சு தெரியுமா? அவன் அத்திமரத்துக்கு கீழே இருந்து அவன் வீடு வரைக்கும் இயேசுவோடு கூட நடந்தான். காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கி அவன் வீடு வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆமென். 1/2 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டர், அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அந்த அத்திமரத்துக்கு கீழே இருந்து சகையு வீடு வரைக்கும் அவன் இயேசுவை கூட்டிட்டு போறான். இயேசுவோடு நடக்கும்போது ஒன்றை அறிந்து கொண்டான், ஒன்றை புரிந்து கொண்டான், தீமை அவரிடத்தில் சேராது. அவர் இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த வாசஸ்தலம். எனவே அவன் நின்று போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா சொல்லல, அவன் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அதெல்லாம் கொடுத்துறேன் ஆண்டவரே, அதெல்லாம் செஞ்சுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல நாம் கூடி வருகிற சபை அது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். மல்கியா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். என்னை மிகவும் கவர்ந்து இழுத்த வார்த்தைகளில் ஒன்று கர்த்தர். அந்த வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையில நம்ம எதை நேசிக்கிறோம்? உண்மையில நம்ம எதை நேசிக்கிறோம்? நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை பார்க்க விரும்புவோம், அதை பத்தி கேட்க விரும்புவோம், அதை அடைய விரும்புவோம், அதை குறித்து பேசிக் கொண்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா கண்ட ஆராதனையிலே சேராபீன்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த வார்த்தைகளையே சொல்லி சொல்லி சேராபீன்கள் ஆராதிக்க காரணம் என்ன? 1, அவர் பரிசுத்தர். 2, அவர் அதை ரொம்ப நேசிக்கிறார். பரிசுத்தத்தை நேசிக்கிறவர். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரை நேசிக்கிற, உண்மையா தேவனை நேசிக்கிறவங்க பரிசுத்தத்தை நேசிப்பாங்க. உண்மையிலே தேவனை நேசிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை சிநேகிப்பார்கள், பரிசுத்தத்தை குறித்து பேசுவார்கள், பரிசுத்தத்தை குறித்து கேட்க விரும்புவார்கள், பரிசுத்தத்தை காண விரும்புவார்கள், பரிசுத்தத்தை அடைய விரும்புவார்கள். தேவனை நேசிக்காதவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள் என்ன பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமே,
இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தை கேட்கிறதே அலர்ஜியா இருக்கிறது. அவர்கள் உலகத்தை சிநேகிக்கிறவர்கள், தேவனை சிநேகிக்கிறவர்கள் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நேசிப்பார்கள். ஆமென். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். சங்கீதம் 29:2 வாசியுங்கள். சங்கீதம் 29:2, 29வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்களே அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள். சும்மா வந்தோம் ஆராதித்தோம் இல்ல, பைபிள்ல தெளிவா இருக்கு. அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை செலுத்தணும். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் மேலானது, அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும்னா பரிசுத்தம் நமக்கு அலங்காரமா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துகிறார்கள். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், அவர் விரும்பி தெரிந்து கொண்ட வாசஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்களே அவருடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. நீங்களே அவருடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். கூடி வரும்போது அந்த ஐக்கியம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. பரிசுத்தம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமா, நம் மத்தியிலே தேவன் எழுந்தருள வேண்டுமானால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் அங்கே வெளிப்படணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 23:14 நமக்கு தெரிந்த வசனமானாலும் ஒரு சில வசனங்கள் வாசித்து விட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. பாளையம் சுத்தமா இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் நம்மத்திலே உலாவ விரும்புகிறார். அவர் நம்மத்திலே உலாவினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. அவர் நம்மத்திலே உலாவும் போது மாத்திரமே சத்ருவுக்கு நெருங்க முடியாது. சத்ரு எப்போ விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ அவரோடு உள்ள அந்த கனெக்ஷன் கட் ஆகும்னு சத்ரு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆதாம் ஏவாளை பிசாசானவன் வஞ்சிக்கிறதுனுடைய அவனுடைய தந்திரம் என்ன? இல்லைன்னா ஆதாம் ஏவாளை இவங்களை கை வைக்க முடியாது. அவன் பார்த்தான், இவங்களை வெளியே கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? இவங்களை அவரோடு இருக்கிற அந்த உறவுல ஒரு சின்ன ஒரு பிரேக் வர வச்சிடணும், ஒரு விரிசலை வர வச்சிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யதான் தெரியுமா? இச்சையை தூண்டும்படியாய் பேசி தேவன் விலக்கின பழத்தை இவங்களை பார்க்க வைத்து பறிக்க வைத்து புசிக்கும்படி வைத்தான். இது என்னாச்சு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு மகிமை விலகினது, உறவு விரிசல் உண்டானது. எனவே தான் ஆண்டவர் பிசாசுக்கு சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார்னு. இதுக்கு காரணமான நீதான இந்த வேலையை பண்ண, அவர் உன் தலையை நசுக்குவார். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் கூடி வரும்போது, தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா, சத்துரு எவ்விதத்தில் நம்மை நெருங்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பாளையத்தில் அவர் உலாவி கொண்டிருக்க வேண்டும். அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய கூடாரம் காணப்பட வேண்டும், நம்முடைய சபைகள் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு. தீமை அவரிடத்தில் சேராது. ஆமென். இளையகுமாரன் திரும்பி வந்தது உண்மைதான். ஆனாலும் அழுக்கு வஸ்திரத்தோடு அவனை வீட்டுக்குள் ஏற்றவில்லை. அவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை தரித்த பிறகுதான் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார் தகப்பன். யோசுவா பிரதான ஆசாரியன், போன வாரம் தியானித்தோமே, அவன் பிரதான ஆசாரியன் தான், கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்பது உண்மைதான். ஆனால் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கும் மட்டும் கர்த்தருடைய தூதனானவர் அவன் பக்கத்தில் வந்து நிற்க முடியவில்லை. அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை அணிவிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறார்.
தீமை அவரிடத்தில் சேராது. பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய கூடாரத்தின் மேல கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய வேண்டுமானால், நம்முடைய கூடாரம் சுத்தமா இருக்க கடவுள். நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்கணும். தீமை அவரிடத்தில் சேராது. அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய ஆராதனைகளை பரிசுத்தம் இருக்கணும். கூடி வருகிற இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல், உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. பாளையம் சுத்தமா இருக்கும் போதுதான் கர்த்தர் உலாவுவார். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உலாவும் போது அவர் உன்னை ரட்சிப்பார், சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆமென். இதுவரை அநேக காரியங்களுக்கு தடையாய் நின்ற பிசாசானவன், தடையாய் நின்ற சத்ரு, அதன் பிறகு உன்னை மேற்கொள்ள உன் வழியாய் வரமாட்டான். அப்படியே ஒரு வழியாய் அவன் புறப்பட்டு வந்தாலும் 7 வழியாய் அவன் ஆமென் அவன் சிதறி ஓடும்படி கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். வெள்ளம் போல வருகிற சத்ருவை தண்ணீர் உடைந்து ஓட்டும் வண்ணமாய் கர்த்தர் அவனை முறியடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் கூடி வருகிற இடத்துல தேவன் உலாவ வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தேவன் உலாவ வேண்டும். அசுசியான காரியத்தை பார்த்துட்டாருன்னா அவர் விலகிடுவாராம். அவர் விலகிட்டார்னா சத்ரு உள்ள என்றாயிருவான். அவர் விலகிட்டார்னா சத்ரு உள்ள என்றாயிருவான். அவன் எப்போ விழுங்கலான வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒருவனிடத்திலிருந்து ஒரு பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அது அலைந்து திரும்பி இவனிடத்தில் வந்து பார்க்கும்போது இவனுடைய இடம் எம்டியா இருக்குமே ஆனால், வெறுமையா இருக்குமே ஆனால், அந்த பிசாசு அதான் ஒருக்க அவன்கிட்ட பொய்யாச்சுல, இனி அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு வராது. திரும்ப போய் ஏழை கூட்டிட்டு வந்து அவனுக்குள்ள வாசமா இருக்குமா. வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:14. லூக்கா சுவிசேஷம் 4:14. பின்பு இயேசு, லூக்கா சுவிசேஷம் 4:13 வாசிங்க. 13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம், எந்த காலம்? சில காலம். கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? சோதனை எல்லாம் முடித்த பின்பு போய்விட்டான்ல, சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பியும் வருவான். நம்ம என்ன பிரச்சனை, என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு காரியத்துல இருந்து விடுதலை கிடைச்சதும் அவ்வளவுதான், இனி இந்த காரியம் அப்படி சொல்லி நம்ம அசதியா இருக்கிறோம் தெரியுமா? நிறைய காரியத்துல அசதியா இருக்கும்போது அவைகளெல்லாம் நாம் திரும்ப பிடிக்கப்படுகிறோம். அவன் போகிறான் சில காலம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவனால என்றாக முடியல. ஏன்? அவர் பிதாவோடு இருக்கிற உறவு அவ்வளவு பலமா இருந்துச்சு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு விடுவேனே. ஆனால் எப்படி ஜெயம் கிடைச்சது? தேவனுக்கு நான் இடம் கொடுத்த போது. தேவனுக்கு இடம் கொடுத்ததும் எனக்கு விடுதலை கிடைச்சது. விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறம் நாம் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, தேவன் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் முடிவதற்கு காணப்படுமே. ஆனால் மாத்திரமே முடிவு பரியந்தம் அவருடைய ரட்சிப்பில் நாம நிலைத்திருக்க முடியும். உன்னை ரட்சிப்பதற்கும் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு அவர் விலகிட்டார்னா உள்ள என்றாயிரும் பிசாசு. இந்த கடைசி நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட சபையே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேள். கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க முடிகிறதா? ரட்சிப்புன்னா என்னங்க? விடுதலை, மீட்பு. பாவ கட்டில் இருந்த எனக்கு விடுதலை கிடைச்சது, இப்போ அந்த கட்டு என்கிட்ட இல்ல. சாப கட்டில் இருந்த எனக்கு விடுதலை கிடைச்சது, இப்போ அந்த கட்டு என்கிட்ட இல்ல. ஒரு கட்டப்பட்ட கழுதை எப்படி கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டதோ அதே போல பாவ கட்டுகளில் இருந்த நாம் விடுவிக்கப்பட்டோம். அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது, அந்த நுகம் முறிக்கப்பட்டது. குனிந்திருந்த நான் இப்பொழுது நிமிர்ந்திருக்கிறேன், தலை குனிந்திருக்கிற நான் இப்பொழுது நிமிர்ந்திருக்கிறேன். அடிமை என்று எண்ணப்பட்ட நான், அழைக்கப்பட்ட நான் இப்பொழுது புத்திரனாய் இருக்கிறேன். இதுதான் விடுதலை, இதுதான் ரட்சிப்பு. ஓகே, மீண்டும் கட்டப்படுகிற அனுபவத்தை நோக்கி போகிற நிலைமையை காணப்படுமையானால் பைபிள் சொல்லுது, ஒரு காரியத்திலிருந்து விடுதலையான பின்பு மீண்டும் அவைகளால் நாம் ஜெயிக்கப்படுவோமையானால் நம்முடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மிக 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 மோசமா இருக்கும். பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நான் இப்ப விடுவிக்கப்பட்டுட்டேன், இந்த நுகெல்லாம் முறிக்கப்பட்டு விட்டது, என் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. இனி நான் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். அதாவது இனி ஒரு நுகம் என் கழுத்தில் ஏறாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் கவனமா இருக்கணும்.
ஒரு கட்டுக்குள் இருந்தேன், கிருபையினால் என்னை மீட்டு கொண்டார். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இனி அந்த கட்டில் அகப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து கொண்டு வந்து பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமா, அது ரொம்ப ஷார்ட் வேயா இருந்த பிறகும் அவர் அந்த வழியாய் நடத்தாமல் ஏன் செங்கடலை சிவந்த சமுத்திரத்தை சுற்றி போக பண்ணினார் தெரியுமா? இவங்க திரும்பியும் எகிப்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக, மறுபடியும் பழைய வாழ்க்கையை நோக்கி போய்விடக் கூடாது என்பதற்காக. நிறைய ஷார்ட்கட் வேஸ் கண்ணுக்கு முன்னாடி இருந்தோம். தேவன் உங்களை சுற்றி நடக்க பண்ணுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தேவன் இழக்க விரும்பவில்லை. உங்களை தேவன் இழக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, கேட்டதும் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க ஆண்டவரே, என்ன மட்டும் அனாந்தரத்தில் அங்க நடத்துறீங்க, இங்கே நடத்துறீங்க. ஏன்னா ஆமென், உங்களை அவர் இழக்க விரும்பவில்லை. நல்ல கவனம். நான் மீண்டும் அந்த அடிமைத்தன நுகத்துக்குள்ள என் கழுத்தை நான் கொடுத்துடக்கூடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஆமென் ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமா என் வாழ்க்கையை நான் எப்பவுமே வச்சிருக்கணும். அசுசியான காரியம் அண்டாதபடி, நெருங்காதபடிக்கு அவரிடத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் போதும், ஒரு காரியத்தை நாம் தீர்மானிக்கும் போதும் இது தேவனுக்கு பிரியமா என்பதை யோசிக்கணும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் இதில் விளங்குமா? இதில் வெளிப்படுமா? இல்லை இது என் வாழ்க்கையில் மீண்டும் என்னை அசுத்தத்தை நோக்கி தான் கொண்டு செல்லுமா? என்னை பழைய வாழ்க்கையை நோக்கி தான் கொண்டு செல்லுமா? இதை நாம் சிந்தித்து தீர்மானித்து செயல்பட வேண்டும். எனவேதான் காலம் பொல்லாதது, ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, எப்பொழுதும் விழித்திரு, ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. இதெல்லாம் கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே இருப்பார். ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு, விழித்திரு சொல்லிட்டு சொல்வார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இனி ஒரு கட்டுக்குள் நான் போய் அகப்படக்கூடாது. இனி ஒரு கட்டுக்குள் நான் போய் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால் என் பாளையத்துக்குள்ள எப்பொழுதும் அவர் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். என் பாளையத்துக்குள்ள எப்பொழுதும் அவர் உலாவிக் கொண்டிருக்க வேண்டுமானால் என் பாளையம் அவர் விரும்புகிற பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என் குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய கூடாரத்தில் வெளிப்பட வேண்டும், கூடி வருகிற சபையிலே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னில் வெளிப்படுகிற பரிசுத்தம் என்பது எனக்கு திருப்தியாகிறதுக்கு அல்ல, அவருக்கு திருப்தியாகணும். நான் சொல்ல பரவாயில்ல, நான் இன்னைக்கு அவங்களோட நல்ல ஜெபம் பண்ணிட்டேன், இவங்களை அதாவது எனக்குள்ள நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, சில காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நாம திருப்தி அடைகிறோம். ஓகே, இவங்களை விட நான் பரவாயில்ல, இவங்களை விட நான் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தர்களா இருங்கள் என்று ஒரே வார்த்தையை சொல்லாம எனக்கு ஏற்ற. ஏன் அப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் என் சிங்காசனத்துல என் கூட உட்காரணும். ஜீசஸ், இதை விட மேன்மை, இதை விட பாக்கியம் எந்த சீட்டுக்கு அடி போட்டுட்டு இருக்கோம் இந்த பூமியில? எந்த ஸ்தானத்துக்கு அடி போட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீ ஜெயிச்சிட்டனா. ஆமென். யோவான் யாக்கோபுடைய தாயார் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்கல்ல, ஆண்டவரே ரைட் சைடில் ஒரு பையனும் லெஃப்ட் சைடில் ஒரு பையனும் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், அது என் பிதா யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கணும். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு கொடுக்குற ஒரு ஆஃபர் என்ன தெரியுமா? நீ ஜெயிச்சிட்டேனா, ஆமென் சொல்லுங்க, நீ ஜெயிச்சிட்டேனா என் கூட உன்னை உட்கார வைப்பேன். ஒரு பெரிய விஐபி கூட்டத்தின் நடுவில் நம்மை பார்த்து சிரிச்சாலே அது நமக்கு பெரிய பெருமை. நம்மை பார்த்து சிரித்தாலோ கையசைத்தாலோ அதை விட உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஏ இது யாருப்பா, இவர் இன்னார பார்த்து கையசைச்சாங்க, இன்னார பார்த்து சிரிச்சாங்க.
பரலோகத்திலே கோடா கோடி தூதர்கள் அவரை அப்பா பிதாவே அவரை துதித்து பரிசுத்த பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அது நடுவில் எதற்கும் உதவாத என்னை கண்டெடுத்து தெரிந்தெடுத்து ஆமென் என்னை ஜெயிக்க வைத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு சொல்றார், ஹே என் பக்கத்தில் என் கூட வந்து உட்காருன்னு சொல்லும் போது இதை விட பாக்கியம், இதை விட மேன்மை வேறு என்ன இருக்கிறது? இந்த பூமியில யாராவது இதை செய்வாங்களா? கொஞ்சம் 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 வேந்தாலே அவங்க கூட நம்மளை உட்கார வைப்பாங்களாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வைப்பார், அவர் வைப்பார். அப்போ நான் சொல்ல வருகிற பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அவர் கூட உட்காரும் படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் விரும்புகிறது என்ன? ஹே உனக்கான சேர்லாம் இங்க நான் ரெடியா போட்டு வச்சுட்டேன். நீ சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு நான் ஏதோ ஒரு மூலையில கொண்டு வைக்க மாட்டேன், என் கூட என் பக்கத்துல. அப்படி இருக்கும்போது நீ ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. நீ எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரங்களில் படிக்கும் போது தெரியும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தம், அதாவது நல்ல கவனம். இந்த இன்னும் பரிசுத்தம்ங்கிற வார்த்தை நம்முடைய ஓட்டம் முடிகிறது வரைக்கும் நமக்குள்ளே தொனித்து கொண்டிருக்கணும். திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. பரவாயில்ல, இப்போ இயேசு வந்தா நான் போயிருவேன். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்போ அவர் வந்தா நான் போயிருவேன், நான் போயிருவேன். கடந்த நாளில் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவங்க ஃபேமிலியை வச்சுட்டே சாட்சி சொன்னார். வெளியே, இங்கே நம்ம சர்ச்சில் வெளியே ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இதெல்லாம் இங்கே வீடு அது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, பின்ன வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடு. ஆண்டவர் எப்போ வந்தாலும் நான் போயிடுவேன், நான் போயிடுவேன். ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்க வருவாங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு. நான் உடனே அவரை பார்த்து சிரித்தேன். எனக்கு இப்போ டவுட், நீங்கள் போவீங்களான்னு. அவங்க போயிடுவாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டேன். சிலருடைய எண்ணம் என்னன்னா, நான் போயிடுவேன் ஆனால் இவங்க எப்படின்னு தான் தெரியல. இந்த இன்னும் பரிசுத்தம் என்கிற அந்த துடிப்பு நம்முடைய மூச்சு நிற்கிறது வரைக்கும் இருக்கணும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். இந்த துடிப்பு இந்த துடிப்பு மட்டும் போயிடக்கூடாது. இன்னும் 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 உம்மை அறியாணுமே, இன்னும் உம்மை நான் இன்னும் கிட்டி, இன்னும் அப்பா இது போதாது, இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களை நாம காணப்படணும். அப்பதான் அவர் வந்து வாசம் பண்ணுவார், அவர் வந்து உலாவுவார். பஸ்கா இரவு அன்னைக்கு சீஷர்கள்ட்ட, வாங்க நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து கொஞ்சம் பிரெட்டும் கொஞ்சம் ரசமும் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படியே சொன்னார். இல்ல, இன்னைக்கு பஸ்கா ஆசரிக்கணும், நீ போய் ஆயத்தப்படுத்து. சீஷர்கள் 2 பேர் அனுப்புற, நீ போய் ஆயத்தப்படுத்து. எங்க ஆண்டவர் போறோம், நீ போ. அப்போ ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வருவான், அவன் எந்த வீட்டுக்கு போறான் அந்த வீட்டு மேல் வீட்டை கேளு, ஆயத்தப்படுத்து. சீஷர்கள் போய் ஆயத்தப்படுத்தின பிறகு அவர் அங்கே வந்து 12 சீஷர்களை உட்கார வைத்து அவர்கள் நடுவில் உலாவினார். அவர்கள் நடுவில் உலாவும் போது என்ன நடக்கிறது? அவர்கள் கழுவப்பட்டார்கள். அவர்களுக்கு அப்பம் பிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு ரசம் கொடுக்கப்படுகிறது. அவர் உலாவும் போது ஹல்லேலூயா, தமக்குள்ளே அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறார். தேவன் என் வாழ்க்கையிலே உலாவ நான் இடம் கொடுக்கும் போது நான் சொல்லுவேன், அவர் என்னுடைய பங்கு, he is my portion. தேவன் என் வாழ்க்கையில உலாவும் போது அவர் சொல்லுவார், நீதான் என் பங்கு, நீதான் என் சுதந்திர வீதம். நம்முடைய குடும்பத்தில் தேவன் உலாவும் போது அவர் சொல்லுவார், இது என்னுடைய பங்கு, யாக்கோபு என்னுடைய சுதந்திரம், இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திர வீதம். இங்கே அவருக்கு நாம் பங்கு கொடுக்கும் போது அங்கே சிங்காசனத்தில் நமக்கு பங்கு கொடுக்கிறார். இங்கே நான் அவருக்குரிய ஸ்தானத்தை, அவருக்குரிய கணத்தை, அவர் வாசம் பண்ணுவதற்கேற்ற வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கும் போது அங்கே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படிக்கு எனக்கு அவர் கிருபை செய்கிறார். நம்ம பிரச்சனை என்ன? இங்கே அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஆனா அங்க அவர் எனக்கு இடம் தரணும். இது என்ன லாஜிக்? இங்கே நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும், அங்கே அவர் நமக்கு இடம் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கான ஸ்தானம் எத்தனை? நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்குரிய ஸ்தானம் என்ன? நம்முடைய சபை கூடி வருகிற இடத்துல தேவன் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் சபை காணப்பட வேண்டும், குடும்பம் காணப்பட வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை ஒரு 3 காரியங்களாக நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அடியானோடு கிருபையினாலே பேசிக் கொண்டிருந்தார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 3 வார்த்தைகளை 3 காரியங்களாக நான் உங்களிடத்தில் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சபை அது தேவன் உலாவுவதற்கு ஏற்ற இடமா இருக்க வேண்டும். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப ஒரு இடத்துல தேவன் உலாவுவதற்கு முன்பதாக தேவன் 2 காரியத்தை செய்கிறார். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? 11வது அதிகாரம் 11வது வசனம். 11வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுத்தி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுத்தி பார்த்துட்டு போனார். என்ன ரொம்ப யோசிக்க வச்ச வார்த்தை. ஆலயத்துக்குள்ள வந்து முதல்ல எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாவற்றையும் பார்ப்பார். ஆதியாகமம் 1:31 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். சர்ச்சுக்கு பிலீவர்ஸ் வரும்போது எதை மெயினா பார்ப்பாங்க? ஸ்டேஜை பார்ப்பாங்கல்ல, ஸ்டேஜ். ஆனா தேவன் வரும்போது ஸ்டேஜை மட்டும் பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாத்தையும் எப்படி பார்ப்பார்? சுத்தி பார்ப்பார். அவர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்கிறது. எனவேதான் அத்தி இலைகளை வைத்து மறைத்த பிறகும் ஆதாம் ஏவாளுக்கு அவருக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை. அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது. இதைதான் தாவீது சொல்லுகிறார், உமது ஆவிக்கு மறைவாய் நான் எங்க போவேன்? நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்க கை வந்து என்ன பிடிக்கும். தேவன் ஒரு இடத்தில் உலாவ வேண்டுமானால் முதலாவது அதை சுற்றி பார்க்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நாம் எல்லாரும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிரேயர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் இறங்கி வார், இப்போ வாரம் இறங்கி வாரம் பாடணும்னா வரமாட்டார். முதல்ல பார்ப்பார். முதல்ல பார்ப்பார். நம்ம சபையில கூடி வந்திருந்த ஆண்டவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் வரமாட்டார். முதல்ல சுற்றி பார்ப்பார். ஏன்னா தேவன் உலாவ வேண்டுமே. அவர் சுற்றி பார்ப்பார். பார்த்துட்டு போனாராம். அந்த 11வது வசனம் அப்படிதான், பார்த்துட்டு போனார். இயேசு நாமத்தில் சொல்றேன், பார்த்துட்டு அவர் போகக்கூடாது, பார்த்துட்டு இருக்கணும், வந்து இருக்கணும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை, அநேக குடும்பங்கள்ல தேவன் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இவர் தேவாலயத்துக்கு வந்தார், சுத்தி பார்த்தார், போயிட்டார். Holy Spirit. அவருடைய பார்வைக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாது. மார்க் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நடந்து போய் எவரின் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்டதும் அவள் குணமடைந்ததும் கூட்டத்துக்குள்ள போய் நின்னுட்டா. இயேசு நின்று திரும்பி அந்த 32வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5வது அதிகாரம் 32வது வசனம். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. இயேசுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தின் நடுவுல ஒருத்தி போய் ஒளிச்சிருக்கிறா. அவளை பேதுருவின் கண்ணுக்கும் தெரியாது, யோவானுடைய கண்ணுக்கும் தெரியாது, யாக்கோபுடைய கண்ணுக்கும் தெரியாது, மற்ற ஒரு சீஷர்களுடைய கண்களுக்கும் தெரியாது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த ரங்கத்தில் நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டு தேவ சபை கூடும் போது வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் இருப்ப. ஊழியர்கள் கண்களுக்கு உன்னை தெரியாம இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை சுற்றிலும் பார்ப்பார். அவர் உன்னை தேடுவார். இதை செய்தவளை பார்க்கும்படி அவர் சுற்றி பார்த்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 33வது வசனம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, அவர் பார்த்தார், அவள் அவர் முன்பாக வந்து விழுந்தாள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இருக்கிற இடத்துல வந்து அவர் பார்ப்பார் என்பதையும் காட்டி சொல்றேன். அவர் எங்க இருந்து பார்க்கிறாரோ அவருடைய பார்வை உன்னை இழுத்து அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து விடும். அவருடைய பார்வைக்கு முன்பா மறைவாக ஒண்ணுமே கிடையாது. சும்மா பாடல நம்ம, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. இத்தனை கூட்டத்தின் நடுவில் என்ன பாக்குறீங்களேப்பா?
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாருங்க, எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பார்வை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லுகிறார். மனுஷன் பார்க்கிறபடி ஆண்டவர் பார்க்க மாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. தேவன் ஒரு இடத்துல வந்து உலாவ வேண்டுமானால் முதல்ல அந்த இடத்தை சுத்தி பார்ப்பார். தேவனுடைய பார்வையில 3 காரியங்கள் வெளிப்படும். அநேகம் இருக்கிறது, நான் எல்லாம் பேச நேரம் இல்லை. 3 காரியத்தை. 1 மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம். தேவன் எதை பார்க்கிறார்? ஒரு சிறு பிள்ளையை எடுத்து. மத்தேயு 9:36 தானா? அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் தொய்ந்து போனவர்களாய் இருந்ததை கண்டார். கூடி வராங்க, அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். சகல ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வந்தபோது உபதேசித்தார், எல்லாருடைய நோய்களை நீக்கினார். இப்ப சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பார்க்கிறார். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். ஆவிக்குரிய நிலை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க தொய்ந்து போய் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா சரீர பிரகாரமா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நிலை தொய்ந்து போயிருக்கு. இவங்க கிட்ட கொரோனாவை பத்தி கேட்டா டீட்டெயிலா சொல்லுவாங்க, கர்த்தரை பத்தி கேட்டா அது யாருன்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்கிறாங்க. 3 மாசத்துக்கு இந்த ஜனவரி மாசத்துல இருந்து தான் நிறைய பேர் கொரோனாங்கிற வேர்டே நம்ம கேட்டோம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதோட ஷேப் என்ன, யாரை கேட்டாலும் அடிச்சு விடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா தாயின் கருவில் தோன்றின முதல் நமக்கு ஆதரவா இருந்தார் நம் தகப்பன். அவரை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து இருக்கிறாங்க, தொய்ந்து போயிருக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். ஒரு சபை கூடி வரும்போது அவன் வெளியே காண்பிக்கிற ஆரவார சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், இதை வைத்து நாம் அவரை திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அவர் சுட்டி பார்க்கிறார். இன்னைக்கு நான் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இவ்வளவு கத்துறேனே, இந்த கத்ததை பார்த்து எப்பா என் பிள்ளை கலக்குறான், இப்படி பார்க்க மாட்டார் அவர். என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது. ஆண்டவர் தம்மை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார். அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் சௌக்கியம் கொடுத்துட்டார். அப்ப சரீர பிரகாரமா எல்லாரும் திடகாத்திரமா இருக்கிறாங்க. இப்போ அப்ப நொண்டி நொண்டி நடந்தவன் இப்ப எழுந்து நல்ல குதித்து எழுந்து நடக்கிறான். காது கேட்காதவன்லாம் அவனுக்கு காது கேட்குது, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியுது, பேசாதவன் பேசுறான், குஷ்டரோகியெல்லாம் சுத்தமாகறான். வெளியரங்கமா இப்ப எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய அந்த ரங்கத்தை பார்த்த போது பார்க்கிறார், இவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போயிருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கான மேய்ச்சல் இல்லை, அல்லது இவர்கள் சரியான மேய்ச்சலை இன்னும் காணவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வெறும் அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக மாத்திரம் நாம் தேவ சமூகத்தில் வருவோமானால் நம்மையும் தேவன் இப்படிதான் பார்ப்பார். அற்புதம் நடக்குங்க, நடக்காதுன்னு சொல்லல. ஆமென். கால் வலியில வந்தீங்கன்னா கால் வலி சரியாகும், ஆனா அதனால ஆவிக்குரிய நிலை வளரணும் கிடையாது. இங்க ஜனங்கள்லாம் கால்நடையா நடந்து வந்தாங்க. ஆண்டவர் உபதேசித்தார், அற்புதம் செய்தார், சுகம் கொடுத்தார். ஆனா இவங்க ஸ்பிரிச்சுவல் லெவலை பார்த்தா இவங்க அதெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறது. நம்ம சபை கூடி வரும்போது தேவன் நம்மை சுற்றி பார்ப்பார். எப்படி பார்ப்பார் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது. நல்ல மேய்ச்சலை நாம் மேய்கிறோமா? வார்த்தை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டே ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த ஜனங்களை மாதிரி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும், அதுக்காக மட்டும்தான் தேவனிடத்தில் வரோமா? ஆமே. நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன? இதை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் உலாவுவதற்கு முன்னே சபையை சுற்றி பார்ப்பார். சபையினுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? சபையில் என்ன பேசப்படுகிறது? எதை குறித்து பேசப்படுகிறது? தேவன் இதை பார்ப்பார். வெறும் இம்மைக்கான காரியங்களை மட்டும் பேசி 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 ஜனங்களை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையா இருக்குமானால் கர்த்தர் இதே போல உடைவார். ஆண்டவருடைய உள்ள உடையும். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் சொல்லும் போது நம்ம வெளிப்படுகிற ஆமேன் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அல்லது கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் சொல்லும் போது நம்ம எவ்வளவு சத்தமா ஆமேன் போடுறோம். இன்னைக்கு நம்ம எதுக்குங்க அதிகமா நம்மையும் தாண்டி ஆமேன் எதுக்குங்க சொல்றோம்? இன்னைக்கு
கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நான் சொல்ற வார்த்தையை சரியா புரிந்து சரியா கேட்கணும். சிலர் அப்பதான் நெட் ஆன் பண்ணி இருப்பாங்க, என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படிம்பாங்க. நல்ல நாம உண்மையில நம்மையும் தாண்டி ஆமென் எதுக்குங்க வருது? கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் சொல்றதுல வருதா, அல்லது கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார் சொல்றதுல வருதா? வெளியரங்கமா திடகாத்திரமாய் பலமுள்ளதாய் நல்லா இருக்கிறோம், ரைட். அது சபையில மற்றவங்களும் பார்க்கும்போது இவங்க என்ன இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே கண்ணீர் வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் பயங்கரமா நல்ல பேரெல்லாம் வாங்கலாம் வெளியரங்கமா காட்டி. ஆனா ஆண்டவருடைய பார்வை அது அல்ல. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை பார்த்து சொல்றார். தொய்ந்து இருக்கிறாங்கப்பா. என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறான், இவ்வளவு ஒன்னமா இருக்கிறான், இவனை பார்த்து தொய்ந்து இருக்கிறான்னு சொல்றீங்க? இல்லப்பா, அவனுக்கு மேய்ச்சல் இல்லப்பா, சரியா அவன் மேயலப்பா, சரியான உபதேசம் அவனுக்கு இல்லப்பா, சரியான வார்த்தை அவனுக்கு கிடைக்கவில்லையே. எசேக்கியேல் 22வது அதிகாரத்துல ஆசாரியர்களை குறித்த கர்த்தருடைய வேதனை என்ன? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அவர்கள் வித்தியாசம் பண்ண தவறிவிட்டார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கு வித்தியாசம் பண்ண தவறிவிட்டார்கள். அது இருந்து இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற அந்த காம்ப்ரமைஸ் பண்ற உலகத்தோடு ஒத்து போகிற நிலையில் ஆசாரியர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிக்க நான் ஒருத்தனை தேடுறேன், ஒருத்தன் கூட இல்லையே. ஏன் ஆண்டவரே? ஆசாரியர்கள் நல்லா தானே ஊழியம் செய்யறாங்க, நல்லா தானே பிரீச் பண்றாங்க. ஹே, அது உன் பார்வையில நல்லா இருக்கலாம்பா, ஆனா நான் விரும்புகிற அந்த நிலை எங்கே? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க தவறிவிட்டார்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, மேய்ச்சல் இல்லாம தொய்ந்து போயிருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு மனதுருகினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உலாவ வேண்டும் என்று விரும்புகிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் எடுத்ததும் வந்து உலாவ மாட்டார். முதல் அவர் சுட்டி பார்ப்பார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே ஆமென், உண்மைதானே. நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட நாம் என்ன செய்கிறோம்? நாம் தேடுகிற வசனங்கள் எல்லாம் வெளியரங்கமான சரீரம் திருப்தி அடைய வேண்டிய வசனங்களை தேடுகிறோம். வேலையில பிரச்சனைனா வசனத்தை தேடுறோம், வீட்டுல பிரச்சனைனா வசனத்தை தேடுறோம். ஆமென். புருஷ மனைவிக்கு பிரச்சனைனா வசனத்தை தேடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா இதுக்கு மட்டும் தேடுறோம். ஆமென். ஆனால் ஆவிக்குரிய நிலை பழையது போல ஜெபிக்க முடியலையே. ரீசன் என்னன்னு யாராவது வசனத்தை தேடி என்ன ரீசன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோமா? பழையது மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியலையேன்னு சொல்லி தேவ சமூகத்திலிருந்து தேடுகிறோமா, விசாரிக்கிறோமா, கேட்கிறோமா? Thank you Holy Spirit, thank you Father. எலியா ஏன் சொன்னா போதும் ஆண்டவரே என்னை எடுத்துருங்கன்னு எதுக்குங்க சொன்னா எலியா? ஏன் அவர் அப்படி சொல்றாரு? ஏன் அவருக்கு சாப்பாடு இல்லையா? சாப்பாடு குறைவால சொல்லணும்னா கேரி தாட்டண்டையில் இருக்கும்போது அவர் சொல்லி இருக்கணும். இல்ல, சாப்பாடு அவருக்கு மேட்டர் கிடையாது. ஏன் போதும் என்ன எடுத்துருங்கன்னு சொல்ல ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணுதான். 450 பேர் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக உனக்காக நின்ன. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன், இயேசுவேல் ஒரு சவால் விட்டதும் அந்த சிச்சுவேஷன் என்னால் நிக்க முடியல. ஆண்டவர் உங்களுக்காக நிக்க முடியல ஆண்டவர் என்னால. இனி நான் வாழ தகுதி இல்லாதவன், இனி நான் வாழ தகுதி இல்லாதவன், எடுத்துருங்க. எலியாவுக்கு சாப்பாடு குறைஞ்சதுனால அவன் என்ன எடுத்துருங்கன்னு சொல்லல. அவனுக்கு உறைவிடம் மறைவிடம் இல்லாததுனால என்ன எடுத்துருங்கன்னு சொல்லல. உங்களுக்காக என்னால நிக்க முடியல, இனி நான் வாழ தகுதி இல்லாதவன், எடுத்துருங்கன்னு சொன்னதும் இதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடை கொண்டு காகத்தை அனுப்பினார், ஒரு ஸ்திரீ அனுப்பினார். என் பிள்ளைய பாத்தியா, எனக்காக நிக்க முடியலன்னா தன் வாழவே விரும்பலன்னு சொல்லி சூட செடிக்கு கீழே படுத்திருக்கிறான் பாத்தியான்னு சொல்லி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி ஓடுறா, நீ ஓடுற, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை ஓட வைத்தார் ஆண்டவர். நம்ம எதுக்குங்க வசனத்தை தேடுறோம்? கர்த்தர் பார்க்கிற கால் எழுமுனதும் நம்ம எந்த செய்திகளை விரும்பி கேட்கிறோம்? செய்தியை போடுறோம், நீ மனம் திரும்பு, இதுதானே நான் எப்பவும் கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னொரு செய்தியை உடனே நினைக்குதான் 10 செகண்ட்ஸ்ல 10 சர்ச் மாறுற அளவுக்கு நமக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. 10 செகண்ட்ல 10 சர்ச். ஒன்னு தட்டுவோம், கொஞ்சம் லோடாச்சா உடனே அடுத்த சர்ச் போயிடும், அடுத்த சர்ச் போயிடும். இங்கேயே இருக்கு, வரிசையா இருக்கு, கைக்குள்ளே சபைகள் இருக்கு. மொபைல்ல போடணும், நெட்டு தட்டணும். நீ பரிசுத்தமாக இல்லை என்றால் இந்த செய்தி வேண்டாம், இந்த செய்தி வேண்டாம். அடுத்த செய்தி என்ன? கானா ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் செய்தது போல உனக்கும் glory hallelujah, என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. எஸ், ஜெபத்துக்கு பதில் நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையில் அது எந்த ஜெபத்துக்கான பதில்? சரீரம் இல்ல, வாழ்க்கை, வெளியரங்கமான வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கைக்கான பதில். ஓகே, உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட அல்லது தொய்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய நிலை மீண்டும் புதுப்பிக்கப்பட நம்ம எந்த மேய்ச்சலை மேய்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து, அவர் என்னை மேய்த்து, அவர் என்கிட்ட பேசுவார், நான் அவர்கிட்ட காட்ட மாட்டேன். ஆண்டவரே இங்க போகாதீங்க ஆண்டவரே, அங்க மேய்ச்சல் கொஞ்சம் குறைவா இருக்கும், இந்த சைடு போகலாம் ஆண்டவரே, அங்க நல்ல, நான் அவரை புல்லுள்ள இடத்தை காண்பித்து கொடுப்பேன். தாவீது சொல்ல, அவர் என்னை மேய்த்து
இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை அதை எனக்கு தருவார். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பார்வை என்ன? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இத்தனை காலம் ஆமே நான் பெந்தேகோஸ்தே சபை, நான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லி இத்தனை வருஷம் ஆராதித்தோமே, இதை குறித்து என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? சம்பளம் 10 நாள் டிலே ஆனதும் ஐயோ ஆண்டவரே சம்பளம் கிடைக்கலையே, உடனே 2 நாள் ஃபாஸ்டிங், 2 நாள் ஃபாஸ்டிங். ஆமென். என்னைக்காவது பழையது மாதிரி என்னால ஜெபிக்க முடியலையே, பழையது போல என்னால் உமக்காய் நிற்க முடியலையே, ஓட முடியலையே, உமக்காய் வைராக்கியம் பாராட்ட முடியவில்லையே என்று சொல்லி தொய்ந்து போன ஆவிக்குரிய நிலை மீண்டும் கட்டி எழுப்பப்பட, புதுப்பிக்கப்பட நாம எந்த மேய்ச்சலை மேய்கிறோம்? ஆமென். நமக்கு முன்பாக ஆகாரம் இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உள்ளம் அதையெல்லாம் அதை விரும்ப மாட்டேங்குது. கர்த்தர் யோவானை கொண்டு ஆவியானவர் என்ன பேசினார்? பிரியமானவரே, உன் சரீரமும் மனசு விரும்புறது போல நீ எல்லாத்திலையும் வாழுன்னு சொல்லல, உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த ஆத்துமா ரட்சிப்பை அடைந்ததும் இந்த ஆத்துமாவுடைய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் என்ன தெரியுமா? பரலோகம், பரலோகம், பரலோகம். ஆனால் இந்த ஆத்துமா நம்முடைய ஓட்டம் முடிகிறது வரைக்கும் இந்த சரீரத்தில் தான் தங்கி இருக்கும். ஆமென். ஆனால் பல நேரத்தில் நமக்குள்ளே மீட்கப்பட்ட ஆத்துமா இருக்கு என்பதை மறந்து சரீர பிரகாரமான காரியங்களுக்காக பகை, வைராக்கியம், கசப்பு, சண்டை இவைகளை வெளிப்படுத்தி 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 ஆவிக்குரிய நிலை இன்னும் தொய்ந்து போயிருக்கிற அந்த பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்திருப்பா. ஆத்துமா எப்படிங்க வாழுது? ஆத்துமா என்ன நினைவுல வாழுது? ஆத்துமாவுக்கு ஒரே நினைவுதான், ஆமென், என்னை அழிவின் குழிவிலிருந்து மீட்ட என் இரட்சகர் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும். அவருடைய பார்வை என்ன? நம்முடைய ஆவிக்குரிய நிலையை அவர் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 47வது வசனம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். உடனே நாத்தான்வேல் என்ன கேட்கிறார்? 48வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்ன எப்படி அறிவீர்? உங்களுக்கு எப்படி ஆண்டவர் தெரியும்? இப்பதான் ஆண்டவர் சர்ச்சுக்கே வந்திருக்கிறேன், நான் இப்பதான் ஆண்டவர் வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன எப்படி ஆண்டவர் தெரியும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஆலயத்துக்கு வருகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். நீ இங்கே என்னிடத்தில் வருவதற்கு முன்னாடி நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்தால் அதெல்லாம் நான் பார்க்கிறேன். சண்டே சபை கூடி வரும்போது எத்தனை பேர் வராங்க என்று மாத்திரமல்ல அவர் பார்க்கிறது. இவங்க இதுக்கு முன்னாடி சாட்டர்டே எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஃப்ரைடே எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, நேத்து நைட் இவங்க என்ன பண்ணாங்க, என்ன செய்தாங்க, இது எல்லாம் பார்த்து வருகிறவனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். தேவனுடைய பார்வை அவர் உலாவுவதற்கு முன்னே சுற்றி பார்க்கிறார், உலாவுவதற்கு முன்னே சுற்றி பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. காயினுடைய தோல்வி எங்கே தான் இருக்கிறது? சர்ச்சில் அவன் டாப், ஆனா வெளியரங்க வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில அவுட். அவனுடைய கிரியைகள் நித்தம் பொல்லாப்பா இருந்துச்சு என்று 1 யோவானிலே தெளிவாக எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதான் சொன்னார், நீ நன்மை செய்த உன் காணிக்க குறவுனால நான் அங்கீகரிக்காம இல்லை காயினே. காணிக்க நல்லா தான் இருக்கு, ஆராதனை நல்லா தான் இருக்கு, பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆன் டைமுக்கு கரெக்டா வந்துட்ட, எல்லாம் ரைட்டு தான். ஆனா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ காயினே. நீ சர்ச்சுக்கு வரும்போது தான் உன் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை பார்க்குறேன். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார், வாழ்க்கையை பார்க்கிறார். அதெல்லாம் அதான் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். 3வதாக லூக்கா 14:7 வாசிங்க. லூக்கா 14:7. லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நல்ல கவனிங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க இயேசு ஒரு இடத்துல பந்தி இருக்கும்படி அழைக்கிறாங்க. கூட அநேகர் போறாங்க. இயேசு இருக்கிற இடம் தான் ஆலயம்ல, தேவ சமூகம், தேவ சபை. அங்க வந்ததும் அதுவரை இயேசு கூட தான் வந்தாங்க, இயேசு கைப்பிடிச்சிட்டு தான் வந்தாங்க. இந்த பந்தியில டோரை திறந்ததும் ஜனங்க ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இயேசு எதை பார்க்குறா தெரியுமா?
முதன்மையான இடத்தை பிடிக்க சீஷர்கள் மற்றவங்க எல்லாம் விரும்புகிறதை, அதற்காக முயற்சி செய்கிறத பார்க்கிறார் ஆண்டவர். சபையிலே ஸ்தானம் பிடிக்கிறது, எனக்கு அந்த இடம் வேணும், எனக்கு இந்த இடம் வேணும். ஆண்டவர், நாம சபை கூடி வருவதே அவருக்கு இடம் கொடுக்கிறதுக்கு. ஆனா அவருக்கு இடம் கொடுப்பதற்காக சபை கூடி வர தேவன் கிருபையா கட்டளையிட அவருக்கு இடம் கொடுப்பதற்கு பதில் நாம இடம் எடுக்கிறோம். இது எனக்கு ஒரு இடம். சிலர் பார்த்துருக்கீங்களா, அவங்க சேர்ல வேற யாராவது இருந்துட்டா வேற 100 சேர் இருக்கும், வேற ஒரு சேர் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த சேர்ல வேற யாராவது இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உடனே போயிருவாங்க, இல்லைன்னா அதுக்கு பக்கத்து சேர்ல இருந்துட்டு உம்முன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை சொல்லல, வேற யாரையோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்தானம் பிடிக்கிறது, இடம் பிடிக்கிறது. நான் இத்தனை வருஷம் சீனியர், எனக்கு மைக்கு தராம ஆண்டவர் பார்க்கிறார், அதெல்லாம் பார்ப்பார். சபையில வரும்போது முதல்ல இல்ல, சபையில வரும்போது ஆண்டவரே இங்க உமக்கு ஸ்தானம் இருக்கணும் ஆண்டவரே. பேதுரு மகிமையை கண்டபோது என்ன கேட்டான்? ஆண்டவர் 3 கூடாரம் போடுவோம், 3 கூடாரம் போடுவோம். எதுக்குப்பா 3 கூடாரம்? உனக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்குமா? இல்ல ஆண்டவரே, எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அப்புறம் உமக்கு ஒரு கூடாரம். பேதுரு உனக்கு வேண்டாமா? பேதுரு ஏன் பேதுரு உனக்கு வேண்டாம்? இப்ப யோவான யாக்கோபும் தட்டி கேட்கறாங்க, பேதுரு இதுவரை நல்லா தான் கேட்டுட்டு இருந்த, என்ன நல்லா கேட்டுட்டு இருந்த? மலைக்கு கீழே இருக்கும் வரைக்கும், மகிமையை பார்க்கறது வரைக்கும் உமக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அழகா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ மகிமையை பார்த்தது, நீ 3 கூடாரம் கேட்டதை நாங்க சந்தோஷப்பட்டோம், பரவாயில்ல, என்னையும் யாக்கோபையும் கன்சிடர் பண்ணி தான் கேட்கிறான். ஆனா நீ என்னையும் விட்டுட்டு, யாக்கோபையும் விட்டுட்டு, உன்னையும் விட்டுட்டு, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கோடு கூடாரம் என்று சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணிட்டே பேதுரு. ஏன் உனக்கு ஒரு கூடாரத்தை கேட்கலன்னு கேட்டா பேதுரு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த மகிமையை காண்பிக்க என்னை அழைத்து கொண்டு வந்தவர் என்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். அவருக்கு ஒரு கூடாரம் இருக்குமானால் அந்த கூடாரத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஒரு கூடாரம் இருக்குமானால் அந்த கூடாரத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு. சீஷர்கள் கலங்கி நிற்கிற சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீடு என்று பிதாவின் வீட்டை குறித்து சொல்லி அவர்களுடைய கலக்கத்தை மாற்றுகிறார். நான் போறேன், எங்க போறேன்? என் பிதாவின் வீட்டுக்கு போறேன், ஆனா நான் திரும்பி வருவேன். எதுக்கு தெரியுமா? அவர் என்னுடைய பிதா மாத்திரமல்ல, அவர் உங்கள் பிதா. நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கு ஸ்தானம் இருக்கிறதா? அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய கனம், அவருக்குரிய ஸ்தானம், அதை கொடுப்பதற்கு மாத்திரமே நாம் சபையாய் கூடி வர தேவன் அனுமதித்திருக்கிறாரே தவிர மற்ற ஸ்தானங்களை எடுப்பதற்கல்ல, கொடுப்பதற்கு தேவன் பார்க்கிறார். சபையில் வரும்போது எந்த மனநிலைமையில் வருகிறோம் என்பதை பார்க்கிறார். அவருக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கிறோமா, அல்லது இது எனக்கு என்று சொல்லி அந்த முதன்மையானதை நம்ம எடுக்க விரும்புகிறோமா? தாவீது கூட இருந்த 3 பலசாலிகள் பெலிஸ்தியருடைய பாளையத்தில் போய், தாவீதுக்கு தாகமாக இருந்தது, அப்பொழுது அங்கே இருந்து கிணற்றில் இருந்த தண்ணீரை குடிக்க அவன் ஆசைப்பட்டான். ஆமென். தாவீதோடு இருந்த பலசாலிகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அந்த கிணற்றின் தண்ணீரை எடுத்து அவன் கையில் கொடுத்த போது, அது பிரஷியஸ் வாட்டர், அது முதன்மையான தண்ணீர், அது சும்மா கிடைத்தது கிடையாது, உயிரை பணயம் வைத்து கொடுத்தது. அப்ப அது எவ்வளவு பொக்கிஷமா பாதுகாப்பாக தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாவீதை மறக்கவில்லை, கைவிடவில்லை. தலைமுறைக்கும் சதா காலங்களுக்கும் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் இரக்கம் செய்தார். சபை கூடி வரும்போது நாம ஸ்தானங்களுக்காக அடி போடுகிறோமா? இடங்களுக்காக எனக்கு அந்த பிரையாரிட்டி கொடுக்கல, என்ன யாரும் கவனிக்கல, ஏன்ட்ட யாரும் சொல்லல, இப்படி நம்ம அடி போட்டுட்டு இருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஆவிக்குரிய நிலையை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை பார்க்கிறார். சபையில் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் சுற்றி பார்த்து விட்டு போனார். சுற்றி பார்க்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? 11வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். முதலாவது 11வது வசனத்தை வாசித்தோம். அவர் சுற்றி பார்த்து விட்டு போனார். மார்க் 11:11 வாசித்தோம். இப்பொழுது மார்க் 11:15 வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமுக்கு திரும்பி வராங்க. இயேசு தேவாலயத்துக்குள்ள மறுபடியும் போகிறார். இப்போ போறது சுற்றி பார்க்கிறதுக்கல்ல, மாறாக என்ன செய்கிறார் பாருங்கள். ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுகாரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக
யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். முதலாவது ஆலயத்துக்குள்ள அவர் என்றாயிட்டு சுத்தி பார்த்துட்டு போயிட்டார். போனதும் மற்ற பரிசேயர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அப்பா போயிட்டார். சில பார்த்துருக்கீங்களா, திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு யாராவது உள்ள திடீர்னு கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரானதும் எல்லாம் அப்படி கப்சிப்பா சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு ஏதோ கொஸ்டின் கேட்காம போயிட்டாங்கன்னா அப்பாடா போயிட்டாங்க. சுத்தி பார்த்துட்டு போனார், திரும்ப வந்தார். எதுக்கு தெரியுமா? சுத்திகரிக்கிறதுக்கு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆலயத்தில் தேவனுக்குரிய, தேவன் பிரியப்படுகிற, தேவனுக்கு உகந்த, தேவன் அங்கீகரிக்கிற காரியங்கள் மட்டும்தான் நடக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் நடக்கக்கூடாது. அங்கே கொடுக்கல் வாங்கல், ஏலம் போடுறது, ஏலம் எடுக்கிறது, கொடுக்கிறது, வாங்குறது, இந்த காரியம் நடக்கக்கூடாது. தேவனால் அதை அங்கீகரிக்க முடியாது. சபையின் தலைவர் கிறிஸ்து. ஒத்துக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒவ்வொரு இந்த டினாமினேஷன் இதுல இருந்து சிலர் பேர் போகும்போது பிராக்கெட்ல ஃபவுண்டர்னு போடுவாங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது எங்க அப்பா சிரிப்பாங்களாம். ஃபவுண்டர் கிரைஸ்ட், ஸ்தாபித்தது கிறிஸ்து, அதுக்கு உரிமையாளர் கிறிஸ்து மட்டும்தான். ஆலயத்தில் இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஆலயங்கள் என்ன நடக்கிறது? கர்த்தர் சுத்திகரிக்க என்ன செய்தாராம்? யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணினாராம். சவுக்கை உண்டு பண்ணிட்டு சுத்திகரிக்கிற வர இடத்துல கொஞ்சம் அந்த புறாவை ஒன்று வெளியே விடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணிட்டு வந்தார். முதல்ல சும்மா வந்தார், சுத்தி பார்த்துட்டு போனார், திருப்பி வரார், சவுக்கை உண்டு பண்ணிட்டு வரார், எல்லாவற்றையும் அடித்து அப்புறப்படுத்துகிறார். அவர் சுற்றி பார்க்கிறார். அவர் உலாவுவதற்கு முன்னே அந்த இடத்தை சுற்றி பார்ப்பார். இரண்டாவது சுத்திகரிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். மல்கியா 3:3 வாசியுங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து, இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம கவனிக்கணும். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். இப்போ 4 சுவிசேஷத்தை நீங்க படிக்கிறீங்க. 4 சுவிசேஷங்களை, இயேசு செய்த அற்புதங்களை பாக்குறீங்க. எங்கேயாவது அற்புதம் செய்யறதுக்கு உட்கார்ந்து அற்புதம் செய்து எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு இடத்துல மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் உட்கார வைங்கன்னு தான் சொல்லுவார். அவங்கள உட்கார வைங்க, இனி நீங்க கொடுங்க, அப்படிதான் சொல்லுவார். வேற எங்கேயாவது அற்புதம் செய்ய ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உட்கார? அவர் ஆழ்ந்த வேலை அற்புதம் செஞ்சுட்டே போனார். நேர நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு மரித்த ஒரு மகனுடைய சடலத்தை ஒரு சகோதரி சிலர் எடுத்துக்கொண்டு அழுது கொண்டு வருகிறாங்க. ஒரு விதவை தாய். ஆண்டவர் ஆழ்ந்த வேலை, சரி உட்கார். அவர் உட்கார்ந்து, சரி கொஞ்ச நேரம் உட்காரும், ஒரு 10 நிமிஷம் உட்காரும். இல்ல, ஆழ்ந்த வேலையை தொட்டு அந்த பாடையை தொட்டார், எழுமறான், ஓடினான். அவர் நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு கிராமத்துக்குள்ள என்ட்ராகிறார். 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன் வரான். ஒரே வார்த்தை தான், அவுட். அற்புதம் செய்ய அவர் உட்காரவில்லை, ஆனால் சுத்திகரிக்க உட்கார்ந்தார். நல்ல கவனமா கேளுங்க. எந்த ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா செய்வோமோ அந்த காரியத்தை ஏனோ தானோன்னு செய்ய மாட்டோம். அந்த காரியத்தை அசால்ட்டா செய்ய மாட்டோம். அந்த காரியத்தை நம்ம செய்ய உட்கார்ந்துருவோம். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து செய்கிறார். ஆண்டவர் உட்கார்ந்துட்டார். என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கிறது தான் அவருடைய பிரதானம். உன்னை சுத்திகரிப்பது, அதாவது அற்புதம் செய்கிறதுல ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எதெல்லாம் பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவர் நாமும் அதிசயமானவர்ப்பா. நம்ம பெருசா பார்க்கறதுல சிம்பிளா செய்வார் ஆண்டவர். சிம்பிளா. லாசரு மரித்து துணியில சுட்டப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இயேசு வரார். இயேசு அந்த கல்லை மாத்துங்க அப்படின்னாரு. கல்லை மாத்துங்க அப்படின்னு உடனே இயேசு அப்படி இருந்து கூட ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி மெதுவா உள்ள போய் லாசரு வெளியே வா அப்படின்ட்டார். இந்த வார்த்தையுடைய கமெண்ட், அந்த வார்த்தையுடைய வல்லமையை நம்ம சிம்பிளாலாம் படிச்சு விடக்கூடாது. ஒருவன் மரிக்கும் போதே அவனுடைய ஆவி பிரிஞ்சிடும், அவனுடைய ஆத்மா சரீரத்தை விட்டு செப்பரேட் ஆயிரும். இந்த ஆத்மா எங்க போகுது நமக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தால் இந்த ஆத்மா பரதீசிலே போகும், நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே போகும். ரட்சிக்கப்படாமல் மரித்தால் அது பாதாளத்தை நோக்கி போகும். வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இன்னும் கிறிஸ்து மரிக்கவில்லை. ஓகே, இப்போ இந்த ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? நிச்சயமா அதுக்கப்புறம் இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இல்லை. ஒருவனுடைய உயிர் எப்போ திரும்ப, ஒருவன் உயிருள்ளவன் என்று எதை சொல்லுகிறோம்? அவனுடைய நாசியில சுவாசம் இருக்கணும். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமா வானான். அப்போ ஆவி கிடைக்கிறது, ஆத்மாவும் கிடைக்கிறது. சரீரம், மண்ணை எடுத்து சரீரமாய் வணைகிறார், அதற்குள்ளே சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மா வானான். அப்ப ஜீவன், ஆவி கிடைக்கிறது, ஆத்மாவும் கிடைக்கிறது. ஆவி பிரியும் போது இந்த ஆத்மா சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பிறகு அது வெறும் பாடி தான்.
அதான் ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. உடனே என்ன எப்போ பாடி எடுப்போம்னு தான் சொல்லுவாங்க. எப்போ அன்னாருக்கு பேர சொல்லி இன்னாரை எப்போ எடுக்க போறீங்களா சொல்ல மாட்டாங்க. இப்ப பாருங்க, சரீரம் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாளை ரொம்ப நேசித்த சகோதரிகளே சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே அப்படின்னு. வியாதியா இருக்கும்போது வாருமேன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ சரீரம் அடக்கம் 4 நாள் ஆச்சு. இப்போ ஆண்டவர் வந்தாச்சு. வந்த பிறகு ஆண்டவரே இப்ப நாருமே அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், அந்த கல்லை எடு அப்படின்ட்டார். கல் எடுத்துட்டு உடனே அங்கிருந்து 1/2 மணிக்கு அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி ஒண்ணும் கிடையாது, லாசரு வெளியே வாண்டார். இந்த வார்த்தை உடனே போய் எங்க தட்டி இருக்கும் சொல்லுங்க? எங்க தட்டி இருக்கும் நான் சொல்லவா? கல்லறைக்குள் இருந்த லாசருவை அல்ல, இவருடைய ஆத்மா ஒரு இடத்துல போய் இளைப்பாரி கொண்டிருந்தல்லவா? இந்த வசனம் போய், இந்த வார்த்தை போய் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து இந்த சரீரத்துக்குள்ளே வைத்து இவனை புதுப்பித்து இவனை கல்லறைக்கு வெளியே கொண்டு வந்து விட்டது. இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உனக்கான நன்மை, உனக்கான ஆசீர்வாதம் எந்த தாழ்விடத்துல, எந்த பள்ளத்தாக்குல இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துல இந்த வசனம் போய் கொண்டு வந்து உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென், ஆமென். இந்த அற்புதம்லாம் செய்ய ஆண்டவர் உட்காரலங்க, அவர் நின்னுட்டே பண்ணாரு. ஆனா சுத்திகரிக்க ஆண்டவர் உட்கார்ந்துட்டாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற அந்த மல்கிய 3 கடைசியில வாசித்தீங்கன்னா தெரியும், என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. அற்புதம் பெற்றவர்கள் எல்லாம், நல்ல கவனி, அற்புதம் பெற்றவர்கள் எல்லாம் பரலோகத்தில் வருவார்களா? கிடையாது. ஆனா சுத்திகரிக்கப்பட்ட எல்லாரும் அவரோடு கூட இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்க சவுக்கு எடுப்பார். சவுக்கை எடுத்து, சவுக்க கைட்டுனால சவுக்கு உண்டு பண்ணுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கிற ப்ராசஸ்ங்கிறது பெயின்ஃபுல் ப்ராசஸ். கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன் அல்லவா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்து ஒரு கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கும் போது யோவான் தூதனை பார்த்து கேட்கிறான், இவங்கள யாரு? உடனே தூதன் சொல்லுகிறார், இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள். ரத்தத்தினால வெளுக்கப்பட்டவங்க சும்மா சொல்ல, தோய்த்து வெளுத்தவர்கள். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு துணியை துவைக்கும் போது வெறும் தண்ணி பவுடர் போட்டு அப்படி வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பீரியட்ல அதை எடுத்து கல்லில் போட்டு அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடின்னு அடிப்பாங்க இல்ல, தூக்கி போட்டு அடிக்கிறது. துணியை கல்லில் அடிக்கிறது கிழிக்கிறதுக்கு அல்ல. ஆனா துணிக்கு எப்போ என்ன தெரியும்? ஐயோ நம்மளை அடிச்சு கொள்றாங்களே அப்படின்னு. எந்த துணியை இப்படி அடிப்பாங்க? எந்த துணியை திரும்ப போட விரும்புறாங்களோ அந்த துணியை, எந்த துணியை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறோமோ அந்த துணியை தான் திரும்ப திரும்ப கேர் பண்ணி அதை துவைப்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், ஆட்டுக்குட்டியானவரை பரலோகத்தில் நீங்க பார்க்கணும்னா இவங்க நடுவில், இவங்களை பார்த்தா போதும், இவங்க நடுவில் தான் அவர் இருப்பார். ஆமென், ஆமென். இங்கே நம் நடுவில் அவருக்கான ஸ்தானத்தை கொடுக்கும் போது அங்கே நம்மை கொண்டு போய் நம் நடுவில் அவர் இருப்பார். சுத்திகரிக்கிறார். இதை கேட்கும் போது எத்தனை பேர், அப்பா நீங்க என்ன பாக்குறீங்கப்பா, என்னுடைய நிறை குறை உங்களுக்கு தெரியும்பா, என்னை கழுவும் ஆண்டவர், என்னை சுத்திகரியும் ஆண்டவர் என்று இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உண்மையாய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன தெரியும்பா, என்னுடைய நிறை குறை உங்களுக்கு தெரியும்பா, சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் சுத்திகரிக்கிறார். 3வது அதிகாரம் யாத்திராகமம், அக்கினிக்கு முன்னாக மோசே கொண்டு நிறுத்தப்படுகிறான். நிறுத்தப்படும் போதுதான் அவன் உணர்த்தப்படுகிறான். என்ன தெரியுமா? பரிசுத்தருக்கு முன்பாய் நிற்க நான் தகுதி இல்லாதவன். உடனே அவன் முகத்தை மூடுகிறான், காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுகிறான். தேவன் உங்கள் நடுவில் பற்றி எறியும்படி அனுமதிக்கிற அக்கினி நீ யார் என்பதை உன்னை உணர்த்தவும் உன்னை உருவாக்கவுமே. எலியா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று பயங்கரமான ஒரு செய்தி சொல்லும் போது அவங்க ஒரு வார்த்தையும் மறு உத்தரம் கொடுக்கவில்லை, ஒரு ஆமேன் கூட போடல. அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி என்னை கேளும் என்னை கேளும் என்று கதறின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அக்கினி இறங்கினதோ ஜனங்கள் எல்லாரும் உணர்வடைந்தார்கள். தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற அக்கினி உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை சுத்திகரித்து அவருடையவனாய் அவருடையவளாய் நிறுத்துவதற்கு. சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேரம் அதிகம் போகிறபடினாலே நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாம் அவர் பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 11, நன்றாய் தெரிந்த ஒரு சங்கீதம், 11வது சங்கீதம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க.
4வது வசனம். கர்த்தர் தம்முடைய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார், பார்க்கிறார், சோதிக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். இமைகள் சோதித்தறிகிறது. அதுல யார் நீதிமான்களோ அவங்களை எடுத்து திரும்பியும் சோதிக்கிறார். கர்த்தருடைய வசனம் 7 முறை புடமிடப்பட்டது. திரும்ப திரும்ப. என்ன ஆண்டவரே, 2019 இப்படி நடத்துனீங்க, 2020 திருப்பியும் இப்படி நடத்துறீங்களே ஆண்டவரே. ஏன் தெரியுமா? உன்னை அவர் இழக்க விரும்பல. உன் வாழ்க்கையில் அவர் உலாவ விரும்புகிறார். உன் குடும்பத்தில் அவர் உலாவ விரும்புகிறார். சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். நேரம் போகிறபடியால் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 11:11 அவர் சுற்றி பார்க்கிறார். மார்க் 11:15 அவர் சுத்திகரிக்கிறார். மார்க் 11வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. முதலாவது தேவாலயத்தில் வந்தார், அவர் சுற்றி பார்த்தார், போயிட்டார். திரும்பி வந்தார், அவர் சுத்திகரித்தார். அதன் பிறகு எதற்காக ஆண்டவர் இதை செய்கிறார்? எதற்கு தெரியுமா? அவர் மறுபடியும் வந்து, க்ளோரி க்ளோரி, அவர் மறுபடியும் வந்து தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்திலே நான் கடந்த 2-3 வாரங்களை இதுதான் சொல்லி இருக்கிறேன். இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிற சபையில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த சுத்திகரிக்கிற ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுத்திகரிக்கப்பட்ட பின்பு மீண்டும் வருவார். சபை நடுவில் உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆமென் என்று சொல்லுவீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சுட்டி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார். அதன் பிறகு அவர் மறுபடியும் வந்து இந்த அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம்முடைய சபையை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நடத்துவாராக. அவர் நம் நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இதை செய்கிறார். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம்.